வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. நம்ம அப்பத்தா தேன்மொழிக்கு பெரிய ஆப்பா வச்சு விட்டுட்டாங்க. ஹனிமூனுக்கு போறியா, புருஷை வாங்கின கடனில் பொண்டாட்டிக்கு பங்கு இருக்குது, அதனால நீ இந்த கடத்தை அடைக்கணும்னா நீ விடிய விடிய முழிச்சிருந்து எம்ப்ராய்டரி போட்டு இந்த கடத்தை அடைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆப்பா வச்சு விட்றாங்க. இதனால் கொடைக்கானலுக்கு போவார. எங்களுக்கும் கொடைக்கானல் வர ஆசை இல்லையா என்ன? நாங்கள் போகாமல் வீட்டில் இருக்கோம்ல, அதே மாதிரி நீ வீட்டில் இரு, கடத்தை இழுத்து விட்டு என்ன செலவுல பிரிக்க நினைக்காத அப்படின்னு செம்மையா நம்ம தேனை வெளுத்து எடுத்துட்டாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஜீவா. இதை எப்படியாவது மீனாட்சி தான் அப்பத்தாவுக்கு ஆப்பு வைக்க சரியான ஆள், அவளுக்கிட்ட சொல்லி ஒரு ஐடியா பண்ணி தேன் மொழி அன்னைக்கு உதவுறதுக்கு மீனாட்சி இந்த வீட்டுக்குள்ளே வரணும். வந்ததும் மீனாட்சி அடித்து வெளுத்து அப்பத்தாவை ஒரு வழிப்படுத்தணும். இப்போ தான் அப்படின்னா ஜீவா ஒரு பெரிய ஸ்கெட்சு போட்டிருக்காங்க. அதே மாதிரி செய்து சரியாக ஒரு ஆப்பு வச்சுறாங்க நம்ம அப்பத்தாவுக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் நம்ம மீனாட்சி எப்படியாவது என் அக்கா ஹனிமூனுக்கு போனோன்னு கொடைக்கானலுக்கு டிக்கெட் போடுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தேவியும் அப்பத்தாவும் சேர்ந்து ஆப்பு வைக்கணும். இவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக தேனு பிள்ளைய பெற்றுக்கிடுவா. எனக்கு முன்னாடி வாரிசை இந்த வீட்டுக்கு கொடுத்துருவா. அது மட்டும் நடக்கக்கூடாது அப்பத்தா, எதையாவது பண்ணி தடுத்து நிப்பாட்டு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அப்பத்தாவுக்கு ஸ்கெட்சி ஒரு எம்ப்ராய்டரி இப்போ நிறைய ஒரு 2 நாளில் 280 ப்ளவுஸுக்கு போட்டு முடிக்கணும். அப்படி ஒரு பல்க் ஆர்டரை ஒரு ஸ்கூல்லேருந்து பிடிச்சி நம்ம தேனுக்கு தலையில் கட்டி விடுறாங்க. விடிய விடிய நீ முழிச்சு போடு, நீ இந்த விஷயத்தில் நீ எங்கேயுமே போகக்கூடாது. எங்களுக்கும் போக ஆசை இல்லையா என்ன? நாங்கள் வீட்டில் இருக்கல, அதே மாதிரி புருஷனுக்கு பணத்தை செலவழிக்காமல் வீட்டில் இருந்து இதை விடிய போட்டு இரு. இந்த வீட்டில் ஏகப்பட்ட கடை இருக்குது, அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீ உதவி செய். உன் தங்கச்சி வேற என் பேரில் கடனை ஏற்றி வச்சுட்டு பேச்சா, அதெல்லாம் திருப்பி எடுக்கணும்னா நீ இப்படி உழைச்சி தான் தீரணும் அப்படின்னு அந்த இடத்துல செமையாக செய்கிறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம தேனுக்கு அழுக வேற வருது. வேற வழி இல்லான்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மனம் எப்படியாவது நம்ம தேனு கூட ஹனிமூனில் போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு கட்டிட்டு இருக்க. நம்ம மனவுக்கு செம்ம ஆப்பா இருக்குது. என்ன இப்படியெல்லாம் கூத்து நடந்து போச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு மண்டை பிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம தேனு நான் ஹனிமூனுக்கு வரல, டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ணு அப்படின்னு மீனாட்சிகிட்ட வர சொல்கிறாங்க. மீனாட்சி என் அக்கா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானா, இதுக்கெல்லாம் அப்பத்தாவா தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு இருக்க நேரம் நம்ம ஜீவா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மீனாட்சிக்கு உதவணும். மீனாட்சி தான் இந்த விஷயத்தில் அப்பத்தாவுக்கு ஒரு பாடம் நடத்த முடியும் அப்படின்னு ஒரு அப்பத்தாவுக்கு வேட்டு வைக்க நம்ம மீனாட்சி கோயிலில் கவலையாக இருக்க நேரம் நம்ம ஜீவா போய் கார் டிரைவராக நான் இந்த வாய் பேச முடியாத ஆள் நபராக மீனாட்சிகிட்ட சொல்கிறாங்க. நான் தான் அன்னைக்கு கார் ஓட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. என்ன பிரச்சனையில் இப்படி கவலையாக இருக்கீங்க? அது என்ன சொல்ல? எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்ததுல, ஆமாம் அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு வந்தாங்களே அந்த குடும்பம் தானே அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. ஆமாம் அவங்க தான், ஆனால் அதில் பெரிய வில்லங்க இருக்குது. அங்கே ஒரு அப்பத்தானி ஒரு இருக்குது. எங்கள் அக்காவை ஹனிமூன் விடாமல் ஒரு ஆர்டரை வேற எடுத்து இப்படி தொந்தரவு பண்ணு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ஜீவா இதெல்லாம் கேட்டுட்டு மாஸ்கெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த நபர் கணங்காவே நான் பேச முடியாதுல்ல அப்படின்னு பேப்பரில் எழுதி உங்கள் அக்காவுக்கு உதவுது மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே உள்ளுக்கு போய் சேருங்க. அது பிறகு நான் இந்த எம்ப்ராய்டரி எங்கள் அக்கா தனியாக எப்படி போடுவா, அதுக்காக தான் நான் உதவ வந்திருக்கேன் அப்படின்னு அப்பத்தாவுக்கு வாயடைச்சி அப்பத்தாவுக்கு கையை வச்சு அவங்க கண்ணை குத்திருங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வேட்டு வைங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி தான் நீங்கள் செருப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் கரெக்டாக சொன்னீங்க. எனக்கு இப்போவே நல்லா ஐடியா கொடுத்துட்டீங்க, இதை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு களை இறங்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி சரியாக ஒரு வேட்டை தூக்கி நம்ம அப்பத்தாவுக்கு வைக்கிறதுக்கு தயாராகி களை இறங்கி வராங்க. எதுக்காகடி நீ இப்போ இங்கே வந்த அப்படின்னு கேட்க நேரம், எதுக்கு என் அக்கா தனியாக கிடந்து இவ்வளோ ப்ளவுஸையும் எம்ப்ராய்டரி போட முடியாதுல, அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம், ஓ அதுக்காக தான் வந்திருக்கியா, சரி இந்த வீட்டு இப்போ வாசப்படி நீ மிதிக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன், நீ இதுக்காக தானே வந்திருக்கா, வந்துட்டு போட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லினேன். என்னக்கா நினச்சிக்கிட்டா, ஓ அப்பத்தான் இவ்வளோ தூரம் வேலை வாங்கிறேன், நீ வாயில்லாத பூச்சின்னு தெரிஞ்சு உன்னை பழி வாங்குறாளா, நான் விட போகிறதில்ல, இவளுக்கு இப்போவே ஆப்பு வைக்கணும் அப்படின்னு அப்பத்தாவுக்கு அடித்து வெளுக்கிறாங்க. இதை அப்பத்தா அரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன என் அக்காவை நீ இவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்துறியா, நீங்கள் வாங்கின கடத்துக்கு எங்கள் அக்காவை பழி வாங்குறதாட்டு இந்த வேலையை பார்க்குறீல்ல அப்படின்னு அந்த இடத்துல அடித்து விழுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மனோகிட்ட அப்பத்தாவையே சொல்ல வச்சுறாங்க. இந்த தேவி
தேவியும் வந்து அரண்டு போய் நிற்க நேரம் நம்ம அப்பத்தா வாய் எடுத்து இந்த பாரு மனோ நீ வந்து அவளை கூட்டிக்கிட்டு வந்து ஹனிமூனா அது அங்கே போனோன்னு இருந்தில்ல கொடைக்கானல் அங்கே போயிட்டு வா அவள் பாவம் அப்படின்னு வந்து நம்ம மீனாட்சி வெளுப்பில் வந்து அடியை வாங்கின அப்பத்தா வந்து மனோகிட்ட போக சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இப்படிப்பட்டவங்களுக்கு நான் இப்படி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்க்கா, இது இல்லைன்னா சரிப்படாது. ஏன் அக்கா தேனுங்க மேலே ஒரு அடி வச்சாலும் இந்த அடி ஞாபகம் இருக்கணும், நான் உங்க அடித்த அடி ஞாபகம் இருக்கணும். நீங்கள் எங்கள் அக்கா கையில் இருக்க அக்காவை ஒரு வேலையும் செய்ய விடாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டது உங்கள் பொறுப்பு, அது வாயில்லா பூச்சி. ஆனால் இது எனக்கு மட்டும் தெரிஞ்சு நான் விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம மீனாட்சி. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அப்பத்தாவை எப்படி அடக்கிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜீவா வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. இது எனக்கு தெரியும் மீனாட்சி, உன்னால் முடியும், இந்த வீட்டை திருத்தணும்னா நீ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்டி, அப்போதான் அப்பத்தாவுக்கும் தேவிக்கும் ஆப்பு வைக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்கங்க நம்ம ஜீவா.